ரத்த உறைவு தன்மைக்கு வந்து ஒன்று லோடோஸ் ஆஸ்பிரின் போடலாம், இந்த குளோபிடோகிரில் போடலாம், அல்லது ஆஸ்பிரின் போடலாம். ஆஸ்பிரின் லோடோஸில் ப்ரொஃபைலாட்டிக்காக எல்லாரும் யார் வேணாலும் 75 மில்லிகிராம் போட்டுக்கிட்டே வரலாம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் உள்ளவங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி உள்ளவங்க 40 இயர்ஸ்க்கு மேலே 75 மில்லிகிராம் போட்டுக்கிட்டே வரலாம். அது ஒன்றும் கருது அது ஓவர் தி கவுண்டர் ப்ராடக்ட், அது ஓடிசி ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இப்போ யூஎஸ்க்கு போயிட்டால் கூட அங்கே ட்ரக்ஸ்லாம் சும்மா கிடைக்காது, ஆனால் நீங்கள் அங்கே போய் ஆஸ்பிரின் கேட்டால் கொடுப்பான். ஓவர் தி கவுண்டர் அது, அந்த மாதிரி ப்ராடக்ட்டு அது போட்டுக்கலாம். 75 மில்லிகிராம் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஈவெண்ட் வந்தவங்க, ஒரு ஹார்ட்டில் ஒரு ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, அல்லது ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அல்லது ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க அப்படின்னா அந்த செகண்டரி ப்ரிவென்ஷனுக்காக என்ன பண்ணணும்னா 150 மில்லிகிராம் போடணும். 75 நார்மலாக யார் வேணாலும் போடுறது. ஒரு ஈவெண்ட் வந்தவங்க வந்து 150 மில்லிகிராம் போடணும். டியூரிங் அட்டாக், ஹார்ட் அட்டாக் டைமில் வந்து 325 மில்லிகிராம் போடணும். டியூரிங் அட்டாக்கு, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது பிரெயின் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக் வந்துன்னா, ரத்த உறைவுனால் ஸ்ட்ரோக் வருதுன்னா 325 மில்லிகிராம் போடணும். அது டோஸ் மாறுபடும். ஆனால் ஆஸ்பிரினுடைய எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள். இந்த குளோபிடோகிரினுடைய எஃபெக்ட் வந்து நாட் ப்ரெடிக்டபிள். அது ஒரு நிறையா பேருக்கு, ஒரு 70% அது பீப்புளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 30% அது ஒரு ஜெனட்டிக்கலி டிட்டர்மெண்ட் ஒரு கேரக்டரு, அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. மேடம் வந்து உங்கள் மேடம் வந்து அந்த கேட்டகரியில் 30%ல் வர்றாங்க, குளோபிடோகிரில் எஃபெக்டிவாக இல்லாமலும் இருக்கலாம். அதனால் எய்தர் யூ கம்பைன், யூஸ்வலாக ஒரு ஈவெண்ட் வந்துன்னா 1 இயருக்கு ஆஸ்பிரினும் குளோபிடோகிரிலையும் கம்பைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றை விட்ரா பண்ணிக்கலாம். ஒரு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் உள்ளவங்க குளோபிடோகிரில் வச்சுக்கிட்டு ஆஸ்பிரினை நிப்பாட்டிடலாம். இல்லை டாலரபிலிட்டி இருக்குன்னா ஆஸ்பிரின் 150 மில்லிகிராம் ஓடி போடலாம். இப்போ வந்து புதுசாக ஒரு மாலிகுல் வந்திருக்கு, அது வந்து மோர் ப்ரெடிக்டபிள். அது பேர் வந்து யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் டைமில் இன்னொரு ட்ரக் இருக்குது, ரீசெண்டாக உள்ள ட்ரக்கு, இதே அந்த கேட்டகரியில் வரும். நான் எனக்கு ஞாபகம் வரும், அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு திரும்ப. அப்போ அந்த மாலிகுல் வந்து மோர் ப்ரெடிக்டபிள். ஆஸ்பிரினை விட குளோபிடோகிரில் வந்து நாட் ப்ரெடிக்டபிள். நான் சொன்னேன் ஒரு 30% அது பீப்புளுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் நீங்கள் எய்தர் கேஸ்ட்ரிக் டாலரபிலிட்டி 150 மில்லிகிராம் கொடுத்து பாருங்கள். ஆஸ்பிரின் டாலரேட் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் 15 வருஷமாக ஆஸ்பிரின் 150 மில்லிகிராம் தான் என்னுடைய பைபாஸ் சர்ஜரிக்கு அப்புறம் 150 மில்லிகிராம் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் 1 இயருக்கு வந்து டபுள் பிளாக்கெட் கொடுக்கணும். செகண்ட் இயர்லேருந்து ஈவெண்ட்டு உள்ளவங்க நீங்கள் ஆஸ்பிரின் 150 மில்லிகிராம் போட்டாலே போதும். இதான் ரீசன். அது ஒரு ஜெனட்டிக்கலி டிட்டர்மெண்ட் கேரக்டர் நிறைய பேருக்கு இருக்கும். அது வந்து அதை சீக்கிரம் எலிமினேட் பண்ணிடும், எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். நீங்கள் எந்த கார்டியாலஜிஸ்ட்டை காட்டுறீங்களோ அவங்ககிட்ட காட்டி நீங்கள் ஆஸ்பிரினுக்கு மாற்றுங்க, அல்லது டிக்காகிரில்னு ஒரு மாத்திரை இருக்குது. டிக்காகிரில் அப்படிங்கிறது குளோபிடோகிரில் மாதிரி டிக்காகிரில், அது மோர் ப்ரெடிக்டபிள். அது 100% எஃபெக்டிவாக இருக்கும். டிக்காகிரிலுக்கு மாற்றினாலும் ஓகே தான். நீங்கள் உங்கள் கன்சல்டண்ட்டை கேட்டுட்டு மாற்றிங்க.